வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருந்தா கூட இந்த டிஃபன் பாக்ஸ் கழுவுறது வந்துட்டு எல்லா லேடிஸ்க்கும் மிகப்பெரிய டென்ஷன். ஏன்னா காலையிலேயே சர்வெண்ட் இருந்தால் கூட வந்துட்டு போயிடுவாங்க அந்த அக்காலாம். பட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸை கண்டிப்பாக நம்ம தான் கழுவி ஆகணும். ஏன்னா மறுநாள் காலையில் சாப்பாடு நம்ம தான் கட்டணும் குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த சாமான் தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சியே நமக்கு வந்து சாமான் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, மேடை துடைக்கிறது, கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது, இதையே பண்ணி 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 கையில் இருக்கிற மொத்த ரேகையும் தேஞ்சு போச்சுங்க. உண்மை அதுதான். எத்தனை பேரோட கையில் ரேகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து அப்படியே முழுன்னு ஆகி ஒரு மாதிரி கட்டை மாதிரி ஆயிடுச்சு கையெல்லாம். பட் அதுவே மற்றவங்க ஜென்ஸோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது தொட்டா. நம்ம கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ்னால் என்னன்னே தெரியாமல் போச்சு கையில். உண்மையிலேயே ரேகை தேஞ்சி தான் போகுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்கள் அம்மாலாம் வந்து எத்தனையோ வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கையில் வந்து ரேகை தேஞ்சிருச்சு. ஆதாருக்கு வந்து ஏதோ ஒரு ரேஷன் ஷாப்புக்கோ எதுக்கோ வந்து ரேகை வைக்க போனால் ரேகை சுத்தமாக தேஞ்சிச்சு, உங்களுக்கு ரேகையே பதியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா திருப்பி போய் அதை ரெனிவல் பண்ணி ஆதார் ஆஃபீஸில் போய் அதை ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. இது வந்து நமக்கு மட்டும்தான் வந்து சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷனில் தான் பெண்கள் இருக்கிறோம். இவ்வளோத்தையும் செஞ்சும் யாரும் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலன்ற போது ஒரு வருத்தம் வரும் பாருங்கள். எத்தனை பேருக்கு இதெல்லாம் இருக்குது வருத்தம்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.